வணக்கம். இதுல நாம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி பார்க்க போறோம். சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஒரு 1980s வரைக்கும் அதிகப்படியான ப்ராடக்ட் சேல் ஆக ஆரம்பிச்சது. 70sக்கு மேல ஒரு சில இந்தியன் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணிட்டு ஃபாரின் கம்பெனிஸும் அவங்களோட ப்ரொடக்ஷனை இந்தியாவில் தொடங்கினாங்க. 1991ல ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. ஏன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ற பாலிசி மூலமா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனி இந்தியாக்குள்ள ஈஸியா முதலீடு பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடியும் நிறைய கம்பெனி இந்தியாக்குள்ள வந்தாங்க. இந்தியன் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது சப்ஸ்டாண்டர்டான பொருட்கள், அதாவது மலிவான பொருட்களும் வர ஆரம்பிச்சது. சில கம்பெனி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட்ல ப்ரொடக்ஷனை கரெக்டா நடத்தல. அதனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தரம் குறைந்து கிடைத்தது. அதை சரி பண்றதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற ஒன்றை கொண்டு வர்றாங்க. இந்த 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் ஒன்னு வச்சிருக்காங்க. எதுக்காக இதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் ஒரு பொருளை வாங்குறாங்க, அந்த பொருள் தரம் குறைந்ததாவோ இல்ல ரொம்ப மலிவான பொருளாவோ இருந்தது அப்படின்னா நேரடியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யார் நுகர்வோரோ, அதாவது நான் நுகர்வோர் தான் கன்சியூமர், இப்போ நான் வாங்குறேன் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்குறேனோ அவங்க மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றது தான் இது. எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இந்த கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது சொல்றதுதான் அந்த ஆக்ட். அதன் பிறகு 1986ல கொண்டு வந்த ஆக்ட்ல சில லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லி 2019 வருஷம் அதை இன்னும் நவீனமா மாத்தி கிரீவன்ஸ் ரெட்ரஸல் எல்லாம் இன்னும் எஃபிஷியண்டா மாத்தி இன்னொரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. என்னது? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கொண்டு வர்றாங்க. சரியா? இந்த ஆக்ட்ல கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் 3 லெவல்ல அமைச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெட்ரஸல் கமிஷன், அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு லிமிடேஷன் இருக்கு. இவ்வளவு ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளை டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து அந்த பொருளோட விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஸ்டேட் கமிஷன்ல ஹேண்டில் பண்ணலாம், இல்ல நேஷனல் கமிஷன்ல போய் கொடுக்கலாம். ரொம்ப ஹை வேல்யூ கேசஸா இருந்தா இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல நான் ஒரு கேஸை ஃபைல் பண்றேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னா அடுத்து நான் ஸ்டேட் கமிஷனுக்கு கொடுக்கலாம், அப்பீல் போகலாம். ஸ்டேட் கமிஷன்ல கொடுத்தது நேஷனல் கமிஷனுக்கு அப்பீல் போகலாம். நேஷனல் கமிஷன்ல கொடுத்தும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம போகலாம். அப்பீல் ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், அடுத்து ஸ்டேட் கமிஷன், அடுத்து நேஷனல் கமிஷன், அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த 2019ல கொண்டு வந்த ஆக்ட்ல என்னென்ன சாரம்சங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கன்சியூமர் ரைட்ஸை ரொம்ப ஃபேர்னஸாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கன்சியூமரை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற பேசிஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க 2019 கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட். இதில் ரைட் டு ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஹசார்டஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னென்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது, அது ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதனால் ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் ஏற்படலாம், இல்லை ஹெல்த் ரிஸ்க்கும் ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை மக்களுக்கு விற்கவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய லைஃபுக்கும் அது ஆபத்து ஏற்படுத்தும், அவங்க ப்ராப்பர்ட்டிக்கும் ஆபத்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருந்தால் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். மக்கள் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அதோடைய அளவு எவ்வளோ, அதோடைய தரம் எவ்வளோ, அதோட பியூரிட்டி எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் எவ்வளோ அப்படின்றத ப்ராப்பராக செக் பண்ணுறது அவங்களுடைய உரிமை, அதை தெரிஞ்சுக்கிறது அவங்களுடைய உரிமை. சரியா? இப்போ ஒரு சாதாரண ஒரு ரவை பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா கூட அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பிரி டேட் என்னென்னு கண்டிப்பாக அதில் போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எக்ஸ்பிரி டேட் எல்லாம், அதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் வந்தது. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரியா? அடுத்தது ரைட் டு காம்படிட்டிவ் ப்ரைசிங். காம்படிட்டிவ் ப்ரைசிங் அப்படின்றது ஒரே ஒரு கம்பெனி சேல் பண்ணாமல் அதிகப்படியான கம்பெனிஸ் ப்ராடக்டை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குன்னா ஒரே பிஸ்கட் பாக்கெட்னா அவங்க என்ன சொல்ற விலையை அதை மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். இப்போ அதிகப்படியான கம்பெனி இருக்கு. இப்போ ஒரு பால் பாக்கெட் அப்படின்னா ஒரே கம்பெனி இல்லை, அதிகப்படியான கம்பெனி இருக்கு. அப்போ அவங்கள விட இவங்க பிஸ்னஸ் நல்லா போகணும்னு விலை குறைச்சும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபேர் அண்ட் காம்படிட்டிவ் பிரைசஸ் கிடைக்கும் கன்சியூமருக்கு. இதனால மோனோபோலி தடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து ரைட் டு பி ஹேர்டு.
உங்களுக்கு ஏதாவது இதுல பிரச்சனை அப்படின்னா நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. ப்ராப்பரான பதில் கிடைக்கலையா டைரக்டா அவங்க மேலேயே நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. உங்களுக்கு நியாயமான ஒரு இழப்பீடை நாங்க வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த 2019 ஆக்ட்ல. ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ் ப்ரமோட்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். எதை பத்தி? கன்சியூமர் ரைட்ஸ் பத்தி இருக்குதுன்னு சொல்லி அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேம்பெயின் தான் ஜகோ கிரஹக் ஜகோ. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜகோ இல்லை, இது ஜாகோ. ஜாகோ அப்படின்னா முழிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். கிரஹக் அப்படின்னா கஸ்டமர்னு அர்த்தம். முழிச்சுக்கோங்க கஸ்டமர், முழிச்சுக்கோங்க, வேக்கப் கஸ்டமர்ஸ், வேக்கப் அப்படின்ற கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயினை ரன் பண்ணணும்னு சொல்றாங்க. நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC இவங்களோட பவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூனிஃபார்ம் ப்ரொசீஜராக இருக்கும். இந்தியா முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட் கமிஷன்லேயும் சேம் ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணும் பொழுது. அதனால் ஒரு யூனிஃபார்ம் ப்ரொசீஜராக இருக்குது. அடுத்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது, இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன், அந்த பொருள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் என்ன எவிடன்ஸ் கொடுத்தேன் அப்படின்றது எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய பார்ட்டி யார் கம்பெனிக்காரரோ அவருக்கு தெரியும். அவர் என்ன எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இது. அடுத்து ஸ்பீடி ஆக்சஸ் டு டாக்குமெண்ட்ஸ். கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற டாக்குமெண்ட்ஸை நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த NCDRC என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. யாரை? இந்த நேஷனல் கமிஷன் ஸ்டேட் கமிஷனையும் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனையும் பார்க்குறாங்க. எவ்வளோ கேஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, நியாயமான முறையில் ப்ரொசீடிங்ஸ்லாம் நடக்குதான்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு மட்டும்தான் போய் ரெமெடி வாங்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு சிவில் சூட்டாக கூட ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு சிவில் சூட்டு போட்டு அவங்களுடைய கேஸை என்டர்டெயின் பண்ணலாம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி. எதுக்கு இது வச்சுருக்காங்க, இந்த கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனை வச்சுருக்காங்கன்னா, இதோட ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கும். அதே போல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்பீடி ஜஸ்டிஸ் கிடைக்கும். ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். இப்போ நார்மலான ஒரு கோர்ட்டு ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இழுத்துக்கிட்டே போகும். ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸாக இருக்கும். முதல்ல வந்த கன்சியூமர் ஆக்ட் 1986 வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? அன்ஃபேர் ட்ரேடு ப்ராக்டிசஸ்னா என்ன, ஃபைலிங் இருந்ததா இல்லையா, என்னென்ன பெனால்ட்டி, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை மிஸ்லீடு பண்ண என்ன பெனால்ட்டி, கன்சியூமர் ரைட்ஸ் என்ன, ப்ராடக்ட் லையபிலிட்டி என்ன, ஜூரிஸ்டிக்ஷன் எதுலேருந்து எவ்வளோ வரைக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த டேபிளில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டு இதுக்கு முன்னே இருந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் 20 லட்ச ரூபா வரைக்கும் தான் போட முடியும். ஸ்டேட் கமிஷனில் 20 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் தான் போட முடியும். 1 கோடி ரூபாய்க்கு மேலே உங்கள் வேல்யூ இருக்குன்னா நீங்கள் நேஷனல் கமிஷனுக்கு தான் போகணும். ஆனால் 2019 ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனே 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸை ஹேண்டில் பண்ணும். ஸ்டேட் கமிஷன் 1 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்க கேஸை ஹேண்டில் பண்ணும். நேஷனல் கமிஷன் 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஹேண்டில் பண்ணும். சரியா? 1986 3 டயர் ஸ்ட்ரக்சர் இருந்தது, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல்னு. அதே 3 டயர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஆனால் இதில் வந்து நேம் மட்டும் மாற்றிருக்காங்க. முன்ன இருந்தது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு இருந்தது, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைலிங் வந்து முன்ன இல்லை, இப்போ இருந்தது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுக்கு கீழே கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்றது இதுதான். இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்ஸ் வேணும், நீங்கள் சீரியஸாக எக்ஸாமுக்கு UPSCக்காக படிக்கிறேன், TNPSCக்காக படிக்கிறேன், SI, PC, VAO, Group 2க்காக படிக்கிறேன் அப்படின்னா, Group 1க்காக படிக்கிறேன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க.